இனியோருக்கு அன்பு வணக்கம். எங்களது தமிழ் ஸ்பீச் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்லப்போகிற கதை ஆண் மைய உலகில், ஜென்ஸ் ஓரியன்ட் வேர்ல்டு, ஆண் மைய உலகில். இந்த கதையை எழுதியவர் சன் தவராஜா. இவங்க இலங்கையைச் சேர்ந்த எழுத்தாளர். இவரை பற்றி நந்தவனம் இதழாசிரியர் சந்திரசேகரன் ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறாரு. அதை இப்போ நான் இங்கே படிக்கிறேன். காலம்தான் தன் சுழற்சியில் இயல்பு மாறாமல் பயணித்து கொண்டே இருக்கிறது. காலத்தை பின்தொடர்ந்தே நாமும் ஓடுகிறோம். பருவநிலைகள் மாறுவது போல மனிதனின் வாழ்க்கை சூழலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. மனித வாழ்வியலின் தடங்களும் வாழும் காலத்தின் பண்பாட்டு கூறுகளும் கதைகள் ஊடாக பதிய நடப்படுகின்றன. குறிப்பாக காலத்தின் பதிவாக நம் கண்முன்னே சிறுகதைகள் தொலைநோக்கி பார்க்கும் பணியை காத்திரத்துடன் செய்து வருகின்றன. சன் தவராஜாவின் கதைகளும் சமகாலத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவே காணப்படுகிறது. கதைக்கான களமும் கதை மாந்தர்களும் சொல்ல வேண்டியதை தெளிவாக கையாள்வதில் தனித்திறமையானவர் சன் தவராஜா. அறிமுகம் போதும் என்று கருதுகிறேன். கதைக்கு வருவோம். கதை ஆண் மைய உலகில் அப்படின்னு சொன்னால, எடுத்தோடனே காலிங் பெல் அடிக்கும், அழைப்பு மணி ஒலிக்கிறது அப்படின்னு கதையை ஆரம்பிக்கிறாரு. அவன் நைட் டியூட்டி பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பான். ரொம்ப களைப்பாக இருப்பான். அவன் யாரா இப்போ கூப்பிட்றது, காலையில் நல்லா கொஞ்ச நாள் தூங்கலாம் நினைக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு யோசனை பண்ணிகிட்டே கதை திறந்து பார்த்தா அந்த மாடியில் குடியிருக்கிற கிழவி நிற்பா வாசலில். உண்மையிலே அவள் கிழவி கிடையாது, 50 வயசு தான். ஆனால் அவளுக்கு இவர் வயது ஒத்த ஒரு மகள் இருக்கான். அதனால் நான் கிழவி சொல்கிறது தப்பு கிடையாது அப்படிம்பார். இது வரைக்கும் அந்த கிழவி இவர்கிட்ட பேசுனதே கிடையாது. இன்றைக்கி கூப்பிடுது. என்னான்னு கேட்குறப்ப நான் உன் கூட நான் கதைக்கணும், என் கூட வர்றாயா? அவர் கதைக்கணும்னு கூட சொல்லாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து கோப்பி சாப்பிடணும் போகலாமா அப்படின்னு கூப்பிடுவோம். இல்லை இது கூப்பிடுறது காலங்காத்தால் காப்பி சாப்பிட்றதுக்குன்ட்டு யோசிப்பார். கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி கீழே போய் ரெஸ்டாரண்ட்டில் இருங்க, நான் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளே போகிறேன். அந்த கிழவி இறங்கி போயிடும். போன பிறகு ஒரு குளிக்க போனவருக்கு யோசனைகள்லாம் வரும். இந்த கிழவி எதுக்காக கூப்பிட்றா அப்படின்னு கேள்விகள் யோசனையாக வரும். ஆனால் எந்த கேள்விக்கும் பதிலே கிடைக்காது. அது எதுக்காக கூப்பிட்றாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அவரால். அப்படின்னு குளிச்சுட்டு போய் அந்த அவங்க குடியிருக்கிறது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. அது மாதிரி சொல்லணும். அவங்களுக்கு கதை நடக்கிற லொக்கேஷன் சுவிட்சர்லாந்து. அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தான் இவருக்கு மாடியில் அந்த கிழவி குடியிருக்கா. சரிண்டா கீழே போய் குளிச்சுட்டு போய் உட்கார்றாரு ரெஸ்டாரண்ட்டில். கொஞ்சம் என்ன சாப்பிட்றா அங்கேக்கும் அந்த கிழவி, நாங்கள் பால் கோப்பி சாப்பிட்றேன் அப்படிம்பார் இவர். ரெண்டு பால் கோப்பி ஆர்டர் பண்ணோம். பால் கோப்பி வந்துடும். வந்த பிறகு குடிச்சிக்கிட்டு என்ன செய்தி அப்படின்னு கேட்பாங்க. சொல்லுவோம் அந்த கிழவி. ஒன்றும் இல்லை, சில்வியா பற்றி தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிழவி. சில்வியாங்கிறது யாருன்னாக்கா, அந்த கிழவி வீட்டுக்கு எதிர் வீட்டில் குடியிருக்கிற ஒரு பெண். நல்ல அழகான பெண், வெள்ளைக்கார பெண்மணி அந்த அம்மா. அவளை பற்றி என்ன பேசுகிறதுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு தோணாது. கொஞ்சம் அந்த கிழவியை கேட்கும், அந்த சில்வியா பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் இங்கே குடி 2 வருஷம் தான் ஆகுது, அவங்கள பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்குறப்ப, அவள் ஒரு பாலியல் தொழிலாளி அப்படிங்க அந்த கிழவி. அப்படியா, சரி அதுக்கு என்ன அப்படின்னு கேட்பான் அவன். என்ன இப்படி சர்வசாதாரணம் சொல்லிவிட்டா, பாலியல் தொழிலாளி குடும்பங்கள் குடியிருக்கிற இடத்துல ஒரு பாலியல் தொழிலாளி இருந்தாக்கா அவங்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல்கள்னு உனக்கு தெரியாது. உனக்கு நீயும் ஒரு குடும்பத்தில் இருந்து உனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு குடியிருந்தீங்கன்னாக்க தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் வீட்டுக்கு வர்றவங்களாம் என் வீட்டுக்கு காலிங் பெல் அடிச்சு போடுறான். சமயத்தில் எனக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, அவளை இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படிங்கிற. அதுக்கு என்ன செய்யணும் முடிவு பண்ணிக்கிறப்ப, நான் அந்த குடியிருப்பு ஓனர்கிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த கம்ப்ளைண்ட்டில் நீயும் கையெழுத்து போடணும், என் சார்பாக நீயும் கையெழுத்து போடணும். தரலாம் போடுறா, இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் சுவிட்சர்லாந்தில் பாலியல் தொழிலாளி அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்டது, அது அங்கீகரிக்கப்பட்டது, கவர்மெண்ட்டே அங்கீகரிச்சிருக்கான்.
அதனால் போய்ட்டு என்ன ஆனால் அந்த கிழவி கேட்குது, அதுக்காக நான் வந்து கையெழுத்து போடலான்னு ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிட்டு நான் வந்துட்டேன் சரின்ட்டு அது கிளவி போயிடுது. 1 மாதம் ஓடும். 1 மாதம் ஓடின பிறகு திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டு வாசல்லையே அந்த கிழவியை பார்ப்பார் அவர். பார்த்தோன்னா அது ரொம்ப சோகமாக இருக்கும். என்னாச்சுன்னு கேட்குறப்ப அந்த வீட்டு ஓனருக்கான அவன்கிட்ட மாதிரி சொன்னேன், நம்ம கையெழுத்துலாம் போட்ட பெட்டிஷனையும் கொடுத்தேன், ஆனால் அவன் வந்து ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் சொல்லிட்டாரு. என்னென்னா பாலியல் தொழில் பண்ணுறது தப்புன்னு நம்ம அரசாங்கத்திலே சொல்லலை. அது தவிர அந்த அம்மா வந்து ஒழுங்காக வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கு, எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அது வந்து அவங்க குடியிருக்காங்க. ஒரு ஓனருக்கு வீட்டு ஓனருக்கு அதுதானே வேணும், அதை போட்டு நான் அதை காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா சரி அப்புறம் மேலே என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கிறப்ப இனிமேல் என்ன கோர்ட்டுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னா. ஆனால் கோர்ட்டில் வந்து முடிவு வர்றதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகும். 2-3 மாதம் கழித்து முடிவு வந்தால் கூட நல்ல முடிவாக வந்தால் எனக்கு சந்தோஷம் தான், நான் கோர்ட்டுக்கு போக போகிறேன்ட்டு ஏதோ பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு இவன் வேலையை பார்ப்பான். இவன் வந்து ஒரு உணவகத்தில் வேலை செய்வான். அந்த உணவகத்துக்கே பாலியல் தொழிலாளர்கள் நிறைய பேர் வருவாங்க, அதுவும் தப்பு கிடையாது. அதுமாதிரி அந்த கோர்ட்லேயும் இந்த அம்மா கேஸ் போட்டுறோன்னு வச்சிங்களேன், 2-3 மாதம் ஆகிடும். 2-3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அதே மாதிரி நைட் டியூட்டி பார்த்துட்டு தூங்கிட்டு இருப்பார். காலிங் பெல் அடிக்கும். பார்த்தா அந்த கிழவி நிற்பா. എന്നിട്ട് கீழே போய் காப்பி சாப்பிடலாமா, அவன்கிட்ட கொஞ்சம் கதைக்காங்க அப்படிங்க அந்த கிழவி. என்னடா பழையபடி சந்தேகம்லாம் வராது. இப்போ நேராக கீழே போவாங்க. நீ கீழே போங்க, நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன். பழையபடி குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி கீழே போகிறாரு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. அந்த கிழவி உட்காந்துருக்கும். உட்காந்துக்கிட்டு இருக்கவும் அப்படியே விட்டு பேசுகிறதுக்கே ஆரம்பிக்காது அந்த அம்மா. இவன் இப்போ என்ன செய்தி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா என்ன செய்திங்க சொல்கிறப்ப ஒன்றும் இல்லை, கோர்ட்லேயும் இந்த நம்ம போட்ட கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு, ஜட்ஜி வந்து இந்த வீட்டு ஓனரை விட நிறைய செய்திகள் பேசுகிறான். அதனால ஜட்ஜி ஏன்னா அது மாதிரி பாலியல் தொழில் அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதை விட அந்த வீட்டு குடியிருக்கிற ஓனர் வந்து அந்த குடியிருப்பை எதிர்க்கலை, அது அடிப்படை காரணம். அதே மாதிரி அந்த பெண் வந்து அதுக்கு லைசன்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது எந்த வகையிலையுமே அது வந்து எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டு அது செயல்படவே இல்லை. அதனால் வந்து ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. மேலே உங்கள் கேஸ் வந்து ரிஜெக்டட், டிஸ்மிஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்லிட்டாருங்க. அப்போ சரி இவனுக்கு இந்த மாதிரி தான் வரும் தீர்ப்பு வரும்னு உனக்கு தெரியும். சரி அதுக்கு மேலே எல்லாம் செய்யலாம் முடிவு பண்ணியிருக்கீங்க கேட்குறப்ப ஒன்றும் இல்லை, இனிமேல் நானே வீட்டை காலி பண்ணிடலான் இருக்கேன் அப்படிங்க இந்த அம்மா. அதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் நினச்சேன், மனசுக்குள்ள நினச்சேன். சரி வீட்டை காலி பண்ணிட்டு சொல்கிறீங்க, உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான உதவி தேவைனாலும் நான் வந்து செஞ்சு தர்றேன், என்னை வந்து கூப்பிடுங்க அப்படின்ட்டு இவனோட மொபைல் நம்பர் கொடுப்பான் அந்த கிழவிகிட்ட. கிளவி கொடுத்துட்டு வந்துடுவான். கதை அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.